இப்போ நம்ம பார்க்க போற இந்த சம்பவம் இது ஒரு சாதாரண கொலை வழக்கு கிடையாதுங்க. பெங்களூரு மாதிரி ஒரு பெரிய சிட்டியையே நடுங்க வச்ச ஒரு கொடூரமான சம்பவம் இது. இருட்டான ஒரு மழை ராத்திரி, குறுகலான காரிடார், விட்டு விட்டு எரியிற டியூப்லைட்கள், தினமும் வேலைக்கு போயிட்டு வந்து டயர்டா தூங்குற இளைஞர்கள் தங்கியிருக்க ஒரு சாதாரண பிஜி ஹாஸ்டல். ஆனா இந்த அமைதியான பில்டிங்குக்குள்ள யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய மர்மம் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இது எப்படி ஆரம்பிச்சது தெரியுமா? ரொம்ப ரொம்ப சாதாரணமா நம்ம எல்லாரும் ஈஸியா கடந்து போற ஒரு விஷயத்துல இருந்து தான். அந்த பிஜில இருந்து ஒரு விசித்திரமான வாடை வர ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்பத்துல யாருமே இதை பெருசா எடுத்துக்கல. ஃப்ரிட்ஜ்ல ஏதோ பழைய சாப்பாடு இருக்கும், இல்லனா கரண்ட் போயிருக்குன்னு ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டாங்க. நாமளா இருந்தக்குள்ள அப்படித்தானே நினைப்போம். ஆனா அந்த அலட்சியம் எவ்வளவு பெரிய விபரீதத்துல முடிய போகுதுன்னு அப்போ அங்க இருந்த யாருக்குமே தெரியல. அந்த பிஜில பதற்றம் எப்படி நாளுக்கு நாள் அதிகமாகுதுன்னு பாருங்க. 5 நாளுக்கு அந்த லேசான வாடைய யாருமே கண்டுக்கல. வாரம் முடியும் போதோ அந்த குறிப்பிட்ட ரூம்ல இருந்த பொண்ணு வேலைக்கும் போகல, ஃபோன் கால்ஸும் அட்டென்ட் பண்ணல. சரி, ஊருக்கு போயிருப்பான்னு எல்லாரும் நினைச்சிட்டாங்க. ஆனா 2வது வாரம் அந்த வாடை கொஞ்சம் கொஞ்சமா தாங்க முடியாத அளவுக்கு மாறுது. அந்த ஃப்ளோர்ல இருக்க பொண்ணுங்க ராத்திரியில அந்த காரிடாரை கடக்கவே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ரூம் எப்பவும் லாக் ஆகியே இருக்கு, லைட்ஸ் ஆஃப்ல இருக்கு. ஆனா சரியா நைட் 2 மணிக்கே ஒரு ப்ரீசர் ஓடுற ஹம்மிங் சத்தம் மட்டும் அந்த இருட்டுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. இது பிஜி ஓனருக்கே ஒரு பெரிய சந்தேகத்தை கிளப்பிடுச்சு. பொறுக்க முடியாத பிஜி ஓனர் டூப்ளிகேட் சாவியை எடுத்துட்டு வந்து அந்த கதவை திறக்க முடிவு பண்றார். கதவு திறந்த உடனே முகத்துல ஒரு ஐஸ் கோல்டு காத்து அடிக்குது. உள்ள பார்த்தா ரூம் ரொம்ப கிளீனா இருக்கு. படுக்கையெல்லாம் நீட்டா அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. டேபிள் மேல லேப்டாப் ஆஃப் பண்ணிருக்கு. ஆனா கிச்சன் ஓரத்துல இருந்து ஒரு ஃப்ரீசர் மட்டும் ஃபுல் பவர்ல ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த கொடூரமான வாடை அங்கிருந்து தான் வருது. ஓனருக்கு கை நடுங்குது. அவர் அந்த ஃப்ரீசர் கதவை திறந்த அந்த நொடி பின்னாடி நின்னவங்க எல்லாம் கத்திக்கிட்டே வெளியே ஓடுறாங்க. உள்ள ஒரு பொண்ணோட உடம்பு சுருண்ட நிலையில உறைஞ்சி போயிருந்துச்சு. ஒரு சாதாரண பிஜி ஒரே நிமிஷத்துல ஒரு கொடூரமான கிரைம் சீனோ மாறிடுச்சு. நந்தினியோட வாழ்க்கையில ஒரு பெரிய முரண்பாடு இருந்துச்சு. ஒரு பக்கம் சோஷியல் மீடியாவில் ரொம்ப சுறுசுறுப்பான எனர்ஜியான ஒரு 24 வயசு ஐடி எம்ப்ளாய், தமிழ்நாட்டிலிருந்து பெங்களூருக்கு கனவுகளோட வேலைக்கு வந்த ஒரு யங் கேர்ள். ஆனா நிஜ வாழ்க்கையில அவங்க ரொம்பவே மன அழுத்தத்துல இருந்திருக்காங்கன்னு சக ஊழியர்கள் சொல்றாங்க. எப்போ ஃபோன் பேசினாலும் ஒரு பெரிய சண்டை நடக்கும். ஆஃபீஸ் முடிஞ்சதும் யார்கிட்டயும் முகம் கொடுத்து பேசாம ரொம்ப தனிமையில தன் ரூமுக்கு போயிடுவாங்க. ஒருத்தரோட வெளி தோற்றத்துக்கும் அவங்க உள்ளுக்குள்ள அனுபவிக்கிற தனிமைக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குங்கிறத இது ரொம்ப தெளிவா காட்டுது. இங்கதான் அர்ஜுன் உள்ள வர்றான், நந்தினியோட நெருங்கிய நண்பன். சிசிடிவியை செக் பண்ணப்போ கடைசியா அந்த ரூமுக்குள்ள போனது இவன்தான். நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லப்பட்ட அந்த உறவுக்கு பின்னாடி ரொம்பவே இருட்டான பல விஷயங்கள் மறைஞ்சிருந்துச்சு. போலீஸ் அவங்க ஃபோன் ரெக்கார்ட்ஸ் அனலைஸ் பண்ணப்போ அவங்களுக்குள்ள பணப்பிரச்சனை, அதீத உடைமை உணர்வு, அதாவது ஒரு டாக்ஸிக்கான பொசசிவ்னஸ், அப்புறம் கடுமையான பிரேக்கப் சண்டைகள் இதெல்லாம் இருந்தது வெளிச்சத்துக்கு வந்துச்சு. குற்றவாளி எவ்வளோதான் தப்பிக்க நினைச்சாலும் டிஜிட்டல் டேட்டா அவனை அப்படி ஈஸியா விட்டுறல. விசாரணையில அர்ஜுன் ரொம்பவே கூலா, நான் அன்னைக்கு அங்க போகவே இல்ல, அவ ஊருக்கு போயிட்டான்னு பல பொய்களை சொன்னான். ஆனா போலீஸ் சும்மா விடுவாங்களா? சிசிடிவி டைமிங்ஸ், அவனோட லொகேஷன் ட்ராக்கிங், அப்புறம் டெலீட் செய்யப்பட்ட சாட் ஹிஸ்டரி இதெல்லாம் சேர்ந்து அவனோட பொய்களை சுக்குநூறா உணச்சு அவனை முழுமையா வலையில சிக்க வச்சிடுச்சு. 24 இது வெறும் நம்பர் கிடையாதுங்க. தடைவியல் நிபுணர்கள் அந்த ஃப்ரீசரை முழுமையா 24 மணி நேரம் கண்காணிச்சு அனலைஸ் பண்ணாங்க. அந்த ஃப்ரீசரோட டைமிங், அதோட டெம்பரேச்சர் செட்டிங்ஸ் இது எல்லாம் வச்சு சரியா எந்த நேரத்துல உடல் உள்ளே வைக்கப்பட்டுச்சுங்கிறத ரொம்ப துல்லியமாக கண்டுபிடிச்சாங்க. இந்த பிசிக்கல் எவிடன்ஸும் டெக்னாலஜியும் தான் கோர்ட்ல அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க ரொம்பவே உதவியா இருந்துச்சு. சம்பவத்தன்னைக்கே ராத்திரி 2 பேருக்கும் இடையில ஒரு பெரிய சண்டை நடந்திருக்கு. இதுல ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, அக்கம் பக்கத்துல இருந்தவங்க அந்த மிகப்பெரிய சத்தத்தை கேட்டும் யாருமே போய் என்ன ஏதுன்னு கேட்கல. அவங்க பர்சனல் விஷயம், நாம ஏன் தலையிடணும்னு நினைச்ச அந்த ஒரு சின்ன தயக்கம் ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கான வாய்ப்பை நிரந்தரமா நழுவ விட்டுடுச்சு. அந்த சண்டையில நந்தினி இனிமே இந்த ரிலேஷன்ஷிப் வேணான்னு முடிவா சொல்லியிருக்கான். அந்த ஆத்திரத்துல அர்ஜுன் அவளை கீழே தள்ளி விட்டுருக்கான். தலையில பலமா அடிபட்டு நந்தினி அங்கேயும் மயக்கமாயிட்டா. அப்போ கூட அவன் ஆம்புலன்ஸை கூப்பிடல. மயக்கத்துல இருந்த உடம்ப அப்படியே அந்த ஃப்ரீசருக்குள்ள தூக்கி வச்சு மறைச்சி வாட வராம இருக்க டெம்பரேச்சரை மேக்சிமம்ல வச்சிருக்கான். அதுக்கப்புறம் எதுவும் நடக்காத மாதிரி ஆஃபீஸ் போயிட்டு அவ ஃபோன்ல இருந்தே நான் ஊர்ல இருக்கேன்னு ஃபேக் மெசேஜ்களை அனுப்பி எல்லாரையும் ஏமாத்திருக்கான். இவ்ளோ பிளான் பண்ணியும் அந்த ஒரு வாடை அவனை ஆயுள் தண்டனை வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டிடுச்சு. இதெல்லாம் நாம ஆழமா புரிஞ்சுக்க வேண்டியது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், அதாவது நச்சுத்தன்மை வாய்ந்த உறவு பத்தி தான். அன்புங்கிற பேர்ல அதீத உரிமை எடுத்துக்கிட்டு உங்களை மத்தவங்க கிட்ட இருந்து பிரிச்சு முழுமையா கண்ட்ரோல் செய்ய நினைக்கிறது. இது பிசிக்கலாவும் எமோஷனலாவும் ரொம்பவே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். நந்தினிக்கு நடந்தது ஒரு சாதாரண விபத்தோ திடீர் கொலையோ கிடையாது. அது இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்போட கடைசி கட்டம்.
இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் இருக்கு. ஆபத்து எப்பவுமே ஒரு பெரிய அலாரத்தோட வராது. நண்பர்களை விட்டு திடீர்னு விலகிறது, தொடர்ந்து ஏதோ ஒரு காரணமில்லாத பயத்திலேயே இருக்கிறது, ஃபோன் கால்ஸை அவாய்ட் பண்றது, அப்புறம் சின்ன சின்ன அன்றாட பழக்க வழக்கங்கள்ல ஏற்படுற திடீர் மாற்றங்கள், இதெல்லாம் ஒருத்தர் தனிமைப்படுத்த போடுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஆரம்பகட்ட அறிகுறிகள். நம்ம சுத்தி இருக்கிறவங்க கிட்ட இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்களை நாம ஒருபோதும் அலட்சியப்படுத்தக்கூடாது. இந்த முழு கேஸ்ல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான். நீங்க ஒருத்தர் மேல உண்மையாவே அக்கறை வச்சிருக்கீங்கன்னா அவங்க பேசுறத மட்டும் கவனிக்க கூடாது, அவங்களோட மௌனத்தையும் நாம கவனிக்கணும். சில நேரங்கள்ல அவங்க உதவி கேட்காம அமைதியா இருக்கிறதே அவங்க நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய சிக்னலா இருக்கும். நம்ம நண்பர்களோட அந்த திடீர் மௌனத்தை நாம எப்பவுமே கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கணும். கடைசியா ஒரு சின்ன கேள்வியோட நான் இதை முடிச்சுக்கிறேன். அக்கம் பக்கத்துல இருந்தவங்க அந்த முதல் சண்டையை கேட்ட உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா, இல்ல அவ கூட வேலை பார்த்த நண்பர்கள் அவளோட அந்த திடீர் மௌனத்தை, அவளோட தனிமைய இன்னும் கொஞ்சம் கவனிச்சு அவகிட்ட மனசு விட்டு பேசியிருந்தா, நந்தினி இன்னைக்கும் உயிரோட இருந்திருப்பாளா? நம்ம சுத்தி இருக்கிறவங்க அமைதியா இருந்தா அவங்க நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது. கொஞ்சம் உற்று கவனிச்சு பாருங்க, அந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வலியோ போராட்டமோ கூட ஒளிஞ்சிருக்கலாம்.